இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டால அறிவிச்சுக்கிற ஒரு ஜாப பத்தி பார்க்கலாம். ஆர்ஆர்பி ரீசெண்டா 2025ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்னதுன்னா 1036 போஸ்டிங் விட்டுருக்காங்க. லைக் அது வந்து யார் யாருக்குன்னா டீச்சர், லைப்ரரியன், லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட் அது மாதிரி நிறைய கேட்டகரியில அப்ளை பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டோட ஸ்டார்டிங் டேட் வந்து 7/1/2025ல ஸ்டார்ட் ஆகி 6/2/2025 ஐ மீன் பிப்ரவரியோட இதோட அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றது வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. டோட்டலா 1036 போஸ்டிங் ஜாப் வேகன்சி இருக்கு. டீச்சர், லைப்ரரியன், லேப் அசிஸ்டன்ட். இதுல வந்து போஸ்டிங் எங்க போடும்னா ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியால இது வந்து போஸ்டிங் விடும். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஒன்று இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வேலை கிடைக்கும். பார்த்துடலாம். போர்டு நேம் வந்து ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு. டோட்டல் வேக்கன்சி வந்து 1036. போஸ்ட் நேம் வந்து 3 கேட்டகரியில் இருக்கு. டீச்சரு, லைப்ரரியன், லேப் அசிஸ்டன்ட். ஸ்டார்டிங் டேட் வந்து 7/1/2025 ஜனவரி. ஜனவரி 7/1ல ஆரம்பிச்சிருக்கு. எண்டிங் டேட் 6/2/2025. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. 6 days தான் இருக்கு. அதுக்குள்ள அப்ளை பண்ணி எல்லாரும் முடிச்சுக்கோங்க. குவாலிஃபிகேஷன் என்னன்னா 12th அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி பிஎட், பிஎஸ்சி, பிஏ, டிப்ளமோ, எம்எட், எம்எஸ்சி, எம்ஏ, எம்இ, எம்டெக், பிஇ எதனாலும் அப்ளை பண்ணலாம். சேலரி ரேஞ்ச் வந்து 19,900 பெர் மந்த். அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா தான். அஃபீஷியல் வெப்சைட்டு இதுதான் www.rrbapply.gov.in. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் வெப்சைட் கொடுக்குறேன். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. போஸ்ட் நேம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 187 இருக்கு. 187 போஸ்டிங் இருக்கு மொத்தமாக. 187 போஸ்டிங் எதுக்குன்னா இருக்கிறதுல ஆமாம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பிஜி முடிச்சிருப்பாங்களே அந்த டீச்சருக்கு வந்து 187 போஸ்டிங் இருக்கு. அப்புறம் சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் அதில் வந்து ஒரு 3 போஸ்டிங் இருக்கு. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் 338 போஸ்டிங் இருக்கு. சீஃப் லா அசிஸ்டன்ட் 54 போஸ்டிங் இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்களுக்கு ஒரு 20 போஸ்டிங் இருக்கு. பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்களுக்கு ஒரு 18 போஸ்டிங் இருக்கு. பிடி டீச்சர். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு ஒரு 2 போஸ்டிங் இருக்கு. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து 130 போஸ்டிங் இருக்கு. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு ஒரு 3 போஸ்டிங் இருக்கு. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு ஒரு 59 போஸ்டிங் இருக்கு. லைப்ரரியன் அவங்களுக்கு ஒரு 10 போஸ்டிங் இருக்கு. மியூசிக் டீச்சர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 போஸ்டிங் இருக்கு. பிரைமரி டீச்சர் அவங்களுக்கு ஒரு 188 போஸ்டிங் இருக்கு. அசிஸ்டன்ட் டீச்சர் அவங்களுக்கு வந்து ஒரு 2 போஸ்டிங் இருக்கு. லேப் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு ஒரு 19 போஸ்டிங் இருக்கு. இந்த மாதிரி டீச்சர்லயே நிறைய டீச்சர் கேட்டகரி இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து என்ன முடிச்சிருக்குன்னா மாஸ்டர் டிகிரி இன் ரெலவெண்ட் பிஎட்ல எம்இ ஐ மீன் பிஜி முடிச்சிருக்கணும். சயின்டிஃபிக் சூப்பர்வைசர்ல 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பைன்ட் வித் எ மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி அண்ட் பிசிக்காலஜி. 2 year எக்ஸ்பீரியன்ஸ்ல பிஜி முடிச்சிருக்கணும். எந்த இதுலன்னா சைக்காலஜி அண்ட் பிசிக்காலஜில முடிச்சிருக்கணும். ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் அதுல அவங்க குவாலிஃபிகேஷன் என்னன்னா பேச்சுலர் டிகிரி இன் ரெலவெண்ட் ஃபீல்ட்ஸ் வித் டிஎட் அண்ட் பிஎட்.
வெறும் பேச்சுலர் டிகிரியில டிஎட் அல்ல பிஎட் 2ல ஏதாவது ஒண்ணு முடிச்சிருக்கணும். சீஃப் லா அசிஸ்டன்ட் அவங்க என்னன்னா 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ பார் பிளடர் அண்ட் எ பேச்சுலர் டிகிரி இன் லா. லா அந்த இதுல வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக்சுவலா இதுவும் லால தான் வரும். 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ பார் அட்வொகேட். அட்வொகேட்டா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? ஓகே. லால ஐ மீன் இதுல கோர்ட்ல பேச்சுலர் டிகிரி இன் லா யூஜி முடிச்சிருந்தா போதும். பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு வந்து யூஜியில் பிசிக்கல் எஜுகேஷன் அந்த இது இருந்தால் போதும் குவாலிஃபிகேஷன். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அதில் என்ன இருக்கணும்னா மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி இன் வித் 1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்ல பிஜி முடிச்சிருக்கணும் வித் சைக்காலஜி. இதில் சைக்காலஜி கேட்டகரியில் பிஜி வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அவங்க வந்து ஹிந்தி மாஸ்டர் டிகிரி ஆர் 2 இயர்ஸ் ஹிந்தி டிப்ளமோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர்னா ஹிந்தியில் யாராவது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாலோ அல்லது 2 இயர் ஆஃப் ஹிந்தி டிப்ளமோ அல்ல சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலோ அவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் எனி டிகிரி வித் எ டிப்ளமோ இன் பப்ளிக் ரிலேஷன் ஆர் அட்வர்டைஸ்டிங் ஆர் ஜேர்னலிசம். ஆட் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்கல்ல, ஐ மீன் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் அது ரிலேட்டடாக உள்ளவங்க வந்து இந்த எக்ஸாம் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் எனி டிகிரி தட் இன்க்ளூட்ஸ் எல்எல்பி எம்பிஏ லேபர் சோசியல் வெல்ஃபேர் அதெல்லாம் படித்த ஆட்கள் வந்து இந்த வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணலாமா. லைப்ரரியன் பேச்சுலர் இல்லை டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ்லாம் முடிச்சிருக்கணுமா. மியூசிக் டீச்சர் வந்து பிஏ டிகிரி வித் மியூசிக் அஸ் ஏ சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓகே. பிரைமரி டீச்சர்னா டிப்ளமோ இல்லை பி இது யூஜி எலமெண்ட்ரி எஜுகேஷன். பிரைமரி டீச்சர்னா உங்களுக்கே தெரியும், இந்த எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு சொல்லி தருவாங்களே அவங்களுக்கு. பிஎட் எம்எட் அல்லது டெட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அசிஸ்டன்ட் டீச்சர் டிப்ளமோ இல்லை பேச்சுலர்ஸ் இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் வித் டெட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாஸ் 12th முடிச்சுட்டு இருந்தாலே போதும். லேப் அசிஸ்டன்ட் நிறைய பேர் 12th நிறைய முடிச்சு இருப்பீங்க, ஃபர்தராக எதுவும் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணாமல் அவங்க எல்லாம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே. பேஸ்கேல் சேலரி ரேஞ்ச் எல்லாத்துக்கும் பார்த்துடலாம். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரினா 47,600 பெர் மந்த்து. ஓகே. சயின்டிஃபிக் சூப்பர்வைசருக்கு 44,900 பெர் மந்த்து ஸ்டார்டிங். ஓகே. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் அவங்களுக்கு வந்து எவ்வளோனா 44,900 பெர் மந்த்து. சீஃப் லா அசிஸ்டன்ட் அவங்களுக்கு 44,900 பெர் மந்த்து. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ மீன் லா அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 44,900 பெர் மந்த்து. பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் பிடி டீச்சருக்கு இங்கே நல்லாவே கொடுக்குறாங்க, 44,900 பெர் மந்த்து. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு கம்மி தான், 35,400 பெர் மந்த்து. அவங்க வந்து அசிஸ்டன்ட் தான், அதனால அவங்களுக்கு வந்து கம்மி. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அந்த ஹிந்தி படிச்சிருப்பாங்களா அவங்களுக்கு 35,400 பெர் மந்த்து. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு வந்து 35,400. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இந்த எம்பிஏ அப்புறம் சோசியல் ரிலேட்டட் ஜேர்னலிசம் அவங்களுக்கு வந்து 35,400 பெர் மந்த்து. லைப்ரரியன் அவங்களுக்கு வந்து 35,400 35,000 வித் அண்ட் 400. ஓகே. மியூசிக் டீச்சருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் நல்ல சேலரி தான், 35,400 பெர் மந்த்து. பிரைமரி டீச்சருக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் நல்ல சேலரி 35,400 பெர் மந்த்து. பிகாஸ் இது வந்து ஒரு ஆர்ஆர்பி வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டீச்சர் அவங்களுக்கும் 35,400. லேப் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கொஞ்சம் கம்மி, இவங்களுக்கு தான் அந்த ஸ்டார்டிங்
அமௌண்ட், ஐ மீன் சேலரி. 19,900லேருந்து 25,500 வரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 48 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். ஐ மீன் 18 to 48 இயர்ஸ் வரை அப் டு டேட் 48 வரை அப்ளை பண்ணலாம். நீங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க 48 வயசு வரை இருக்கிறவங்க யாராவது இருப்பீங்க, அப்ளை பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஜாப். உங்களுக்காக தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். செலக்ஷன் ப்ராசஸ் த டிஎம்பி வில் கண்டக்ட். டிஎம்பி டிஎம்பி உங்களுக்கே தெரியும். அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஆன்லைனில் 500, அப்புறம் 250, 500 ஸ்டார்டிங்கு. இந்த பிசி எம்பிசி மற்ற எல்லாத்துக்குமே 500 வரும். அப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி, அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 250 ரூபா தான், 250 ருபீஸ். அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக டேட்டு முடிய போது, அதனால எல்லாருமே கொஞ்சம் வேகமா அப்ளை பண்ண பாருங்க. 6ஓட முடியுது. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 4 டேஸ் தான் இருக்கு. லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்வர் டவுன் ஆயிரும். யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அப்ளை பண்ணுங்க. கிடைக்குது கிடைக்கல அது ரெண்டாவது விஷயம். அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். சரியா? ஆக்சுவலா இதுதான் ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் பேஜ், லேண்டிங் பேஜ். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ரெக்வயர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். 7ஆம் தேதி இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால சொல்றேன். திஸ் இஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்வயர்மெண்ட் போட்டு தான் வெளியிட்டிருக்கு. 7ஆம் தேதி. ஓகேவா? கரெக்டா 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட்டு எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதே நான் முடிஞ்சா அப்லோட் பண்றேன். இதுல எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. இதை நான் தான் சுருக்கி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேகமா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.